அன்புக்குரியவர்களே, உலகமே சத்தமாக இருக்கும் பொழுது நம்முடைய ஆன்மா மௌனத்தை நாடும். அந்த மௌனத்தில்தான் உண்மையிலேயே நாம் யார் என்பதை உணர முடியும். நம்மை சுற்றி இருந்தவர்கள் நம்மை கைவிட்டு பிரிந்து சென்று விட்டாலும் நமக்குள் இருக்கும் தெய்வீக ஒளி ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாது. அந்த தெய்வீக ஒளியோடு வாழ பழகி கொண்டால் தனிமை ஒரு தோழனாக மாறிவிடும். நம் உள்ளத்தின் அமைதியில்தான் கடவுள் நம்மோடு பேசுகிறார். கேட்க கற்றுக்கொள்ளுங்கள். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும் என்றார். எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்முடைய உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபட, உம்முடைய குரல் கேட்க, உம்முடைய சத்தம் கேட்கும் ஆடுகளாக நாங்கள் மாற உம்முடைய அருளை தருவீராக. எல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.